நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இலங்கையில் பிரதமர் மோடி மேற்கொண்டுள்ள சுற்றுப்பயணம் ராமேஸ்வரம் மீனவர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. அது பற்றி ராமேஸ்வரத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் ஜான்சி மலாஸ்ரீயிடம் கேட்கலாம். ஜான்சி, சொல்லுங்க, மோடி இலங்கையில் இப்ப சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. இது ராமேஸ்வரம் மீனவர்களிடையே எத்தகைய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது? அனிதா, இப்போ சொல்லணும்னா இந்தியா இலங்கை இடையேயான மீனவர் பிரச்சனை என்பது கடந்த 1983ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரை, அதாவது 30 ஆண்டு காலமாக நடந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடியது. இது நீண்ட காலமாக இதற்கு எந்த விதமான தீர்வும் அளிக்கக்கூடிய முடியாத ஒரு பிரச்சனையாகவும் பல தரப்பட்ட அரசியல் தலைவர்களும் மற்றும் அந்த பிரதமர்கள் போன்ற பல மீனவ அமைப்புகள் போன்ற பலர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாலும் இதுவரை எந்த விதமான தீர்வும் எட்டவில்லை. இன்று, அதாவது 28 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் உள்ள பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அவர் இன்று கூறியிருக்கும் போது மீனவர்களின் பிரச்சனை என்பது தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இது நீண்ட கால பிரச்சனைகளாக இருக்கும் போது இதற்கு விரைவில் தீர்வு காண முடியாது. ஆனால் இரு நாடுகளுக்கும் இடையே இந்த பிரச்சனையை தீர்வு காண்பதற்காக தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் இரண்டு நாடுகளும் அடிக்கடி இது தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இப்படி செய்யும் போது மட்டும்தான் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு காண முடியும் என்று மோடி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இன்று காலையில் இருந்தே மோடி இலங்கைக்கு சென்றதிலிருந்து ராமேஸ்வரம், பாம்பன் உள்ளிட்ட இந்த பகுதியில் உள்ள மீனவ மக்கள் பெரும் எதிர்பார்ப்பில் உள்ளனர். ஏன்னா அடிக்கடி தங்களுடைய விசைப்படகுகளாக இருக்கட்டும், நாட்டு படகுகளாக இருக்கட்டும், தமிழக மீனவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து அவருடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் பல செயல்களில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த மோடி தெரிவிப்பதற்கு இந்த பகுதி மக்களிடையே எந்த விதமான மகிழ்ச்சியோ அல்லது வேறு எதுவும் எதிர்பார்ப்பு இருக்கிறதா என்று நம்முடைய பேசுவதற்காக பாம்பன் விசைப்படகு சங்க மீனவ ஆலோசகர் பேட்ரிக் நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கலாம். சார், வணக்கம் சார். இப்போ மோடி சொல்லியிருக்கிறாங்க இந்த மீனவர் பிரச்சனை என்பது தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஆனால் விரைவில் தீர்வு காண முடியாது, ஒரு சில நாட்களிலோ இல்லை ஒரு ஒரு மாதங்களிலோ எடுக்கும் அல்லது பல ஆண்டுகள் எடுக்கக்கூடும் என்ற நிலையில் இருக்குது. இந்நிலையில் இந்த மீனவர் சங்க ஆலோசகரை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? அதாவது இந்த மீனவர் பிரச்சனையை பார்த்தீங்கன்னா இது முடிக்க முடியாத பிரச்சனைகள் கிடையாது. இரண்டு நாட்டு மீனவர்களும் மானசீகமாக பேசி உட்காந்து பேசினாவே இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு கிடைத்தது. இன்றைக்கு ஒருத்தர் ஏமாற்றி நடிக்கக்கூடிய ஒரு சூழல் தான். அது அரசாங்கமாக இருக்கட்டும் அல்லது மீனவர் சங்கங்களாக இருக்கட்டும், இலங்கை இந்திய மீனவர்களாக இருக்கட்டும், மானசீகமாக பேசினால் ஒரு சில வாரங்களிலோ ஒரு சில மாதங்களிலோ இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுவிடும். எல்லோருமே அரசியல் செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற காரணத்தினால இப்படிப்பட்ட சூழல்கள் ஏற்படுது. இது நீண்ட காலமாக ஏன் இழுத்துக்கிட்டு போகிறேன், இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. மத்திய அரசாங்கம் மீனவர்களை ஒரு பொருட்டாகவே நினைப்பது கிடையாது. இது காலங்காலமாக தொடர்ந்து வருவது தான். வர்த்தக ரீதியான திரைமறைவு பேச்சுவார்த்தைக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்களே தவிர மீனவர் பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிற ஒரு முகமுடியை தரித்திருப்பார்களே தவிர அவர்கள் பேசியதெல்லாம் திரைமறைவு, வேறு உள்நாட்டு வெளிநாட்டு பாதுகாப்புகளை குறித்து அல்லது வர்த்தகங்களை குறித்து தான் அதிகபட்சமாக பேசியிருப்பாங்க. இதுதான் யதார்த்த நிலை. வெளியிலே சொல்லுவது என்ன சொல்லுவாங்கன்னா, மீனவர்களுக்காண்டி பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கச்சதீபம் மீட்கிறது கொள்வது இதெல்லாம் அரசியலுக்கு தான் உதவுமே தவிர வேறு அதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது. இன்றைக்கி தேவை இரண்டு நாட்டு மீனவர்களுடைய கூட்டு பிடிப்பு. அதில் இரண்டு நாட்டு மீனவர்களுமே பரஸ்பரம் ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் சேதாரம் ஏற்படாத வகையில் அதை புரிஞ்சுக்கிட்டு தொழில் பண்ணால் மட்டும்தான் இந்த பகுதிகளில் தொழில் பண்ண முடியும். பிரச்சனைக்கு விரைவாக தீர்வு காண முடியும். சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இரு நாட்டு மீனவர்களுக்கு பிரச்சனை ஒரு தொடர்கதையாக தான் ஆகிட்டு இருக்குது. இந்நிலையில் இந்த பிரச்சனை மட்டுமே கருத்தில் கொண்டு தான் தமிழக அரசாக இருக்கட்டும், மத்திய அரசாக இருக்கட்டும், ஒவ்வொரு முறையும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறாங்க. இந்நிலையில் மத்திய அரசு இந்த மீனவ சங்கங்களுக்கு அல்ல மீனவ குடும்பங்களுக்கு வேற என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டு காலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரும்போது மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ பேசுகிறோன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு தொடர் இந்த மக்களை பாதுகாக்கிறது ஒரு நீண்டகால ஒரு பின்னணியில் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்க, பல இழப்புகளை சந்திச்சிருக்காங்க. இந்த மக்களை இதிலிருந்து மீட்டெடுத்து மாற்றுப்பாதையில் கொண்டு போகிறதுங்கிற குறித்து யாரும் சிந்திக்க மாட்டாங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 40,000 கோடி ரூபா அந்நிய செலவாணி ஈட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் மீன்பிடி தொழில் இந்த தொழிலுக்கு மாநில அரசாங்கங்க கூட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வரி நீக்கி டீசல் கொடுக்குறாங்க,
புயல் காலத்தில் வந்து ஒரு சில சின்ன சின்ன தொகைகள் கொடுத்தாலும் மத்திய அரசாங்கம் வந்து இதுவரைக்கும் மாற்றாந்தாயின் மனப்பான்மையோடு தான் இருக்குது. அவர்களுக்காக ஒரு கீரை துண்டை கூட பிச்சு போடக்கூட தயாராக இல்லை. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆளக்கூடியவர்கள் இங்கே ஜனவரியில் இதே பாம்பனில் வந்து கடல் தாமரை போராட்டம் என்று இப்பொழுது வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் தலைமையில் இங்கே ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது, மீனவர்களுக்கான போராட்டம். அதில் அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய ஆட்சி இந்த இந்தியாவில் ஏற்படக்கூடிய சூழல் உருவானால் நிச்சயமான முறையில் மீனவர்களுக்கென்று ஒரு தனி அமைச்சகம் உருவாக்குவோம் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அது சம்பந்தமான ஒரு அறிக்கையோ அல்லது ஒரு பேட்டி கூட கொடுக்கல அவங்க. என்ன காரணம்னா, மீனவர்களை வந்து அவங்களுக்கு தோதுக்கு பயன்படுத்திக்கிடுவாங்களே தவிர, இப்போ நான் எதுக்காக அந்த மீன்வளத்துறை மத்திய அரசில் உருவாக்க நம்ம சொல்கிறோம்னா, இன்றைக்கி விவசாயத்துறையில் இருக்குது. இந்த மீனவர்களை வளப்படுத்தக்கூடிய திட்டங்களோ ஆய்வுகளோ அவங்க நிச்சயமாக பண்ணுறது கிடையாது. விவசாயத்துக்கு அவங்களுக்கு ஒதுக்கக்கூடிய நிதியிலிருந்து 90-99 விழுக்காடை வந்து செலவழிச்சிருவாங்க. அந்த ஒரு விழுக்காடை வந்து பிச்சைக்காரனுக்கு தட்டிலே போடக்கூடிய அந்த ₹1 நாணயத்தை மாதிரி தான் இந்த மீனவர்களுக்கு வரும். அதை மீனவர்களுடைய கையில் சேராது. அதன் அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் மீனவர்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, மத்தியில் வந்து ஒரு மீன்வளத்துறையை உருவாக்கணும். அப்பொழுது தான் இந்த மீனவர்களுக்கு ஒரு தீர்வு எப்படி தீர்வுன்னு சொன்னீங்கன்னா, இந்த மீனவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஏறத்தாழ 75 ஆண்டுகள் பழமை வந்த துறைமுகம், பாம்பன் பாலத்தோடு ஒட்டி வரும் இந்த துறைமுகம். ஆனால் இந்த துறைமுகத்தில் ஏதாவது விரிவாக்கம் வந்து இந்த அரசாங்கம் மத்திய மாநில அரசாங்கம் பண்ணி கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அதே போல் ராமேஸ்வரம், மண்டபம், ஏர்வாடி, இப்படி பல துறைமுகங்கள் இன்றைக்கு வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த விதமான ஒரு டெவலப்மெண்ட், அதாவது வளர்ச்சியே இல்லாத அளவுக்கு மீனவர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய வேலைகள் தான் நடந்திருக்கே தவிர, இந்த மீனவர்களுக்கு நிச்சயமான முறையில் ஏற்றம் பெற இந்த மத்திய அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கலை. இப்போ இவங்க சொன்ன மாதிரி நிச்சயமாக மீனவர்களோட பிரச்சனை என்பது தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்கிறது. மீனவர் குடும்பத்தை பார்த்தோன்னா, அதாவது மீன்பிடி தொழிலில் வந்து அந்நிய செலவணி அதிக அளவில் கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக விளங்கி வருகிறது. இந்நிலையில் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டுமென்றால் மத்திய அரசு ஒரு மீன்வளத்துறை, அதாவது ஒரு தனியாக ஒரு அமைச்சகம் அமைக்க வேண்டும் என்பதை ராமேஸ்வரம் பாம்பன் பகுதி மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. அனிதா, ஜான்சி, உங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி.